டிவிஎஸ் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம். அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி எரர் கோட்ஸ் P0507 அப்புறம் P0121 அப்படின்ற எரர்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க இதை ECU வந்து வாரண்டியில் மாற்றி கொடுத்துருவாங்க. இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா IACV வந்து ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இது வந்து ஐட்லிங் வந்து ஏறி ஏறி இறங்கும். இது வண்டியில் ப்ராப்ளத்தை பாருங்கள். வண்டி ஐட்லிங் ஏறி ஏறி இறங்குறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமரை வந்து 5 ஃப்ரீ சர்வீஸு என்ன ஃப்ரீ சர்வீஸ் இருக்கோ அதை கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். அப்படின்னா தான் வாரண்ட்டி வந்து கவர் ஆகும். ஏன்னா இது வந்து கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டனாகவும் இருக்கும். அதனால் அந்த சவுண்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஐட்லிங் ஏறி ஏறி இறங்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரை வந்து வாரண்டிக்கு மாற்றுறதுக்காக நீங்கள் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விடலாம். நம்ம வந்து போகக்கூடாது. அவங்க ஓனர்ஸ் மேனுவல் புக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வண்டியோட பில்லெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ தான் அவங்கள்ட்ட சர்வீஸ் பண்ணேன், ஃப்ரீ சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கு வாரண்டியில் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது எப்படி கைட் பண்ணணுன்றதை நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. அப்படின்னா தான் வந்து கஸ்டமருக்கும் வந்து ஒரு ஐடியா கிடச்சி போய் வாரண்டியில் மாற்றிக்குவாங்க. இது தெரியாமல் நம்ம வந்து வாரண்டியில் மாற்றக்கூடாது. ECU நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் அது கம்பெனி கொடுத்து கம்பெனி தான் வந்து அதை வந்து வாரண்டியில் மாற்றணும். ஏன்னா இது திரும்ப வந்து அந்த ப்ரோக்ராமிங்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவிஎஸோட கம்பெனி வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு பார்த்து தான் வந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு வரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு சுட சுட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.